பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் அது ஆழமாக பதிப்போம். நம்மளால் ஒன்றும் கூடாது, இந்த கர்த்தரால் தான் எல்லாம் கூடும். அவரோடு கூட நம்மளை இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இல்லை, ஆனால் கண்களுக்கு முன்பதாக இருப்பதாக அதை கொண்டு வாங்க, அது இருப்பதாக மாறும். ஆராதிப்போமா? ஓ நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். நல்லவரே சோத்திரம். இருதயத்தை உயர்த்து. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நம்புகிறேன். ஏற்றதாய் நிறைவேற்றுகிறவரே, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, ஆமென். இல்லாதவைகளை இருக்கின்றதான் வரவழைப்பவரே. எல் ஷடாய், ஆமென். எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதான் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க வாயை திறந்து. இந்த ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். இந்த ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு செய்தது உண்மை என்றால் நமக்கும் செய்வது அதிக நிச்சயம். இருதயத்தை உயர்த்துங்க. உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா. குழப்பம், தடுமாற்றம், நடக்காம போயிருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், இல்லை, இந்த யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், என் தேவைகளை நிறைவாக்குவார், ஆமென், நிறைவேற்றி தருவார். ஒருவேளை என் கண்ணீரை அவர் மறக்கல, கணக்கில் வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்றதாய் பலன் தருவார். இன்றைக்கு ஏற்றதாய் பலன் தருவார். இந்த யெகோவா ஈரே என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்து கொள்வார், என் தேவைகளை நிறைவாக்குவார் என்று சொல்லி கர்த்தரை துதியும். கண்டிப்பா அவங்களுடைய தேவைகளை நிறைவாக்குவார். இயேசுவே, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் காலையில வந்து ஒரு சமூகத்தில் நிற்கிறாங்க. நீரே பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஒரு வார்த்தையில எங்களுக்கு பலனை தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். தேவ மக்களே, விசேஷமாக இன்னைக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுக்க போகிறோம். 2 Corinthians chapter 12 verse 9 எப்படி வருது? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. பவுல் அப்போஸ்தலன்கிட்ட கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய பலவீனம், அந்த பலவீனத்தில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் இதுக்கு கர்த்தர் அவசியம்.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள், சோர்வுகள் இது அவ்வப்போது தாக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்குது. இதிலிருந்து எப்படி வர்றது, வெற்றி எடுக்கிறது? அப்போ கவனிங்க, கிருபை தான். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். கிருபனா இயேசு, இயேசுனா கிருபை. இயேசுவை நம்புறவன் இயேசுனுடைய திட்டங்களை நம்புறவன். இயேசுவை நம்புறவன் அவருடைய திட்டங்களை நம்புறவன், அவருடைய வார்த்தையை உள்ள தான் வாழ்க்கையில் வேலை செய்வதற்கு அனுமதி கொடுக்குறவன். அவன்தான் கிருபையை நம்புகிற ஆளுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வழங்குதுங்களா? நீங்கள் கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் ஒருவேளை திறமை, ஆள்பலம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், பணம் இருக்கலாம், இதை நீங்கள் என்னைக்கு வர ஹோல்ட் பண்ணிவிட்டு அது பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அன்னைக்கு வர தெய்வ திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறாது. முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. முன்னேற்றம் இருக்கும். இந்த உலகம் எவ்விதத்தில் செயல்படுமோ அதை செயல்படும். அது நிரந்தரமாக இருக்காது. ஒரு காணல் நீரை போல் இருக்கும். திடீர்னு அதை என்ன செய்யும், என்னைக்கு அது கவிழ்ந்து விழும் என்று தெரியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய கிருபை எல்லாமே சில பேர் இந்த அவனாக இருக்கிறான், இவனாக இருக்கிறான், கடவுள் கிருபையாக இருக்குது, அவன் கடவுளே யாருன்னு தெரியாது, நல்லா தானே இருக்கான், ஓஹோன்னு இருக்கானே. அதுக்கு தான் சொல்கிறேன், இருப்பாங்க. அது நிரந்தரம் அல்ல. அதிலிருந்து சமாதானமும் ஒரு நிம்மதியும் ஒரு நிறைவும் பெற முடியாது. ஆனால் தேவ கிருபையை நம்புகிறான் பாருங்கள், அதில் என்ன உண்டாகுது, இந்த தேவ கிருபையை நம்பும்போது ஒரு பூரண நிலையை நமக்கு கொடுக்குது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு இல்லையா? என்ன பண்ணுதுன்னா, அந்த மை பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். வீக்னஸாக நீ இருக்கலாம், ஏன்னா என்னுடைய வல்லமை, அந்த வல்லமைன்றது கிருபை உன்னை பர்ஃபெக்டாக மாற்றுன்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன, எப்படி வழங்குது? அது நாலேஜ், அறிவு, அப்புறம் ஞானம், அதை கொடுக்குது. அதான் அந்த கிருபை அதை கொடுக்குது நமக்கு. அப்புறம் பாருங்கள், நம்மளை தகுதிப்படுத்துது கிருபை. அப்புறம் பாருங்கள், நம்மளை மகிமைப்படுத்துது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையாது என்று சொல்லி மகிமைப்படுத்துது. அப்புறம் பாருங்கள், விவேகம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா காட் கைண்ட், தேவ ரகமாய் வைக்குது. தேவ கிருபை தான். இன்னைக்கு காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிருபையை நோக்குங்க. நீங்கள் தேவ ரகமாய் மாறுவீங்க, பர்ஃபெக்டாக மாறுவீங்க. உங்கள் சூழ்நிலை, உங்கள் குடும்பம், உங்கள் திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.